வாகனத்தில் போகிற பக்தர்கள் வந்து இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த அமர்ந்திருக்கிறது எல்லாமே வந்து வாகனத்தில் போகிற லைட் அடித்து தான் இருந்தால் பக்தாடியார்கள் எல்லாம் வந்து ஏறி போய்கொண்டிருக்காங்க. இனிமேல் வந்து இந்த வெள்ள விகாரம் மாதிரி தானே, அது வந்து சூரங்கோட்டை, அதுக்கு முன்னுக்கு இருக்கிற கதிர்காமம். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இந்த மலைத்தொடர்கள் எப்படி இருக்கேன். கதிர்காமம் வந்தாலே இவங்கட அடாவடித்தனம் தான். ஏழுமலையில் வந்து இறங்கி முருகனை தரிசிட்டு போகிறது, தரிசிக்க போய்கொண்டிருக்கிறது எல்லாம். என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு MNF. எப்படி நல்லா இருக்கு நம்புறேன். இன்றைக்கு நாங்கள் ஏழுமலை ஏறப்போகின்றோம். கதிர்காமத்திலே முக்கியமான ஒரு நிகழ்வு. எம்பெருமான சந்திக்கிறதுக்காக வேண்டி, எம்பெருமான வழிபடுறதுக்காக வேண்டி பல காடு மலைகள், கரடு முரடுகள், மலைகள், இந்த படிக்கட்டுகள் எல்லாம் வந்து தாண்டி மலையேறப்போகின்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக வந்து 5 மணி ஆகுது. இந்த பக்தாடியார்கள் எல்லாரையும் வந்து இப்போ தான் வந்து உள்ளே விட்டுருக்காங்க. இந்த வாகனங்கள்லாம் வந்து கொண்டு இருக்குது. என்ன சொன்னால் எல்லா டைமும் வந்து விட மாட்டாங்க. அதான் எல்லா டைம் சொன்னால் ஏழியாக விட மாட்டாங்க. கொஞ்சம் வந்து 5:45, 6 மணி தான் உள்ளே விடுவாங்கன்னு எல்லோரும் சொன்னாங்க. இது வந்து உள்ளே போகிறதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ். அப்படி உள்ளே போயிட்டு இன்னும் அந்த கோயில் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே கொஞ்சம் தூரம் நின்று தான் 6 மணி அப்போ நம்ம உள்ளே வர ஆரம்பிக்கணும். ஜோஹ்ரா முருகவேலே ஐயா கருத்துடனே பாதமலதானே ஓதப்பல் கண்டும் பாராமல் காக்க வேண்டும். மாதன் வருகா பார்வதியும் மைந்தார் பழுகாமல் அடியே முன்னிக்க வேண்டும். பலிகளி வழியே செய்வார் பேரையா இந்த பாருங்க, பக்தாடியார்கள் எல்லாம் வந்து உள்ள ஏறுறதுக்காக வேண்டிய இவ்வளோ லைனில் நின்று கொண்டிருக்காங்கண்டு. இப்போ இரவாக இருக்கிறதால, அதாவது அதிகாலையாக இருக்கிறதால தெரியுது இல்லை, சரியான க்ரௌடாக இருக்குது இந்த ஆண்டு. இந்த 5:45 இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து டைம் 5 மணி. 5 மணிக்கெல்லாம் வந்து உள்ளே விட்டுட்டாங்க. சொன்னால் ஆரம்பத்தில் வந்து 6 மணி அப்படி தான் உள்ளே விடுவாங்க. இப்போ வந்து 5 மணிக்கே விட்டுட்டாங்க. சொன்னால் இடையில் அந்த பாதுகாப்பு, அந்த மின்சார விளக்கு எல்லாம் வந்து இருக்கிறதால விட்டுட்டாங்க. இந்த சிதறுங்க உடைத்து பக்தாடியார்கள் போய்கொண்டிருக்காங்க. என்ன சொன்னது, அரோரா கோஷத்தோடு நாங்கள் தான் ஏழுமலையில் வந்து ஏறி போய்கொண்டிருக்கின்றோம். இப்போ இந்த உங்களுக்கு லைட் வெளிச்சம் விளங்கும். லைட் அடித்து தான் இருந்தால் பக்தாடியார்கள்லாம் வந்து ஏறி போய்கொண்டிருக்காங்க. இனிமேல் வந்து சூரியன் வந்து உதயமாகலை. சரி, சூரியன் உதயமாகனதுக்கு பிறகு நான் உங்களுக்கு அந்த காட்டக்கூடிய காட்சிகளையும் காட்டிக்கொள்கின்றேன். முருகனுக்கு கரோகரா. சரியான மாதிரி பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. 2 வழி பாதையும், அதாவது போகிறதுக்காக வாரத்துக்காக வழி பாதையை பிரிச்சிருக்காங்க. போகிற பாதையும் வர பாதையும் ஃபுல்லாகவே சரியாக வந்து ஆக்கள். இப்போ டைம் சரியாக வந்து 5:45, அதாவது 5:40. சரி, 5:40க்கு நாங்கள் தான் வந்து ரீச் ஆகிட்டோம் ஏழுமலையே. என்னென்னு சொன்னால் நமக்கு டைம் இந்த அளவுக்கு தேவைப்படாது. நான் டக்குன்னு வந்திருப்பேன். இனி நம்மளோட வந்து தங்கச்சியாக்கள், அப்பா, அம்மாக்கள்லாம் வந்தாலும் அவங்களையும் இப்போ கையோடையே கூட்டி கொண்டு வரணுன்றது தாண்டி நெருமை தான் வந்தேன். இல்லைன்னு சொன்னால் இப்போ இளந்தேத்தம் தானே, இப்போ இளந்தேத்தம் பண்ணுறதால கொஞ்சம் ஓடி ஏறி வரலாம். கொஞ்சம் வயசானா தெரிஞ்சேன். நம்மளும் இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் போனால் கொஞ்சம் ஏறு கஷ்டமாக தான் இருக்கு. இப்போ ஓகே, இப்போ ஒரு 15 நிமிஷம் அப்படி ஓகே, அதுக்குள்ளே ஏறிடலாம், ஓடி ஏறினா ஓகே.
ஃபைனலி ரீச் இட். இந்த பக்தர்களா காணலண்டு பார்ப்பீங்க தானே. இப்போ எல்லாரும் கலைஞ்சி விட்டிஞ்சு மெதுமெதாக ஏறி வந்து கொண்டிருக்காங்க. இப்போ உள்ளே போவோம், மேலே ஏறி நம்ம. கழுகுமலை தனில் உறையும் முருகவேலே கருத்துடனே முன்பாத மலர்தானே ஓத பழுதொன்றும் வராமல் காக்க வேண்டும். பச்சை மகன் மருகா பார்வதியின் மைந்தா வடவாமல் அடியின் முன்னேற்க வேண்டும். வருமுறைகள் தனிய கற்றி வழியே செய்வாய். வழியே முன்பாதம் குடிப்பேனையா சுவாமி தென்கதிரை முருகோனே திருச்சிப்பாயே. ஓகே, உள்ளே வந்து முருகப்பெருமானுக்கு இந்த பூஜை வந்து இடம்பெறுது. இதை உள்ளால் அப்படியே போய் மேலே ஏறணும்னு சொன்னால் நம்ம வேலை காணலாம். இது வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோயில். நாங்கள் இந்த ஏறி வந்த உடனே எடுக்கிற வியூ தான் வந்து இது. இன்னொரு அரை மணித்தியாலும் இல்லைன்னு சொன்னால் ஒரு மணித்தியாலம் போனது பிறகு இந்த இடத்துல வந்து பக்தடியார்கள் எல்லாம் வந்து அதிகரிச்சிருவாங்க. அதுக்கு பிறகும் வந்து நான் காட்டிக்கொள்கின்றேன். இப்போ மேலே இருந்து இந்த வியூகளையும் வந்து காட்டிக்கொள்கிறேன். இன்னொரு அரை மணித்தியாலம் ஒரு மணித்தியாலம் ஆனதுக்கு பிறகு பக்தடியார்கள் வந்து அவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிடும். இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்குது. வேல் கண்டாச்சு, இந்த இருக்குது வேல். இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மேலே அந்த கட்டடம் ஒன்று கட்டிக்காங்க. மழை தண்ணி எல்லாம் வந்து படாமல். இதுக்கு முதல்ல இருந்து வெறுமனமே வெறும் வேல் மட்டும்தான் இருந்தது. இந்த கட்டெல்லாம் வந்து கட்டிக்காங்க. ஓகே, நீ இந்த மாதிரி நான் வழிபட்டுட்டு மற்ற மற்ற விடயங்களை வந்து நான் காட்டிக்கொள்கின்றேன். இந்த வேலுக்கு வந்து நிறைய பக்தாடியார்கள் அவல் சாத்தி கொண்டிருக்காங்க. என்ன வேறுண்ணா இதெல்லாம் வந்து நம்மளோட சொந்த பந்தங்களா? ஹலோ, களைப்பில் வந்து இந்த பக்தாடியார்கள் வந்து இருந்து கொண்டிருக்காங்க. இந்த இடத்துல இந்த கூடாரம் வந்து போன வருஷம் இல்லை, இந்த வருஷம் தான் புதுசாக கட்டிக்காங்க. சரி, ஓகே. இப்போ வந்து சூரியன் நல்லா வந்து உதயம் ஆகிட்டுது. இப்போ இந்த இடத்துல என்ன பார்த்தோம்னு சொன்னால் வள்ளி அம்மன் அந்த மலையும் வந்து தெரியும். இப்போ இதுக்கு மேலே காட்டியிருந்தேன்னு காட்டக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் அந்தளவா தெரியல. இப்போ வந்து காட்டி கொடுறேன் பாருங்க, இந்த சூரிய உதயத்தை பாருங்க எப்படி ஒரு வியூவாக இருக்குண்டு. வேறு லெவலில் இருக்குது. இப்போ வீடியோவில் நீங்கள் பார்க்குறத விட இப்போ நேரடியாக வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும். சரி, ஓகே. இந்த என்னுடைய தம்பியாக நீங்கள் எந்த இடம்? வண்டாரவலை. வண்டாரவலை நீங்க எத்தனை நாள் வந்து? 2 நாள். ஓகே. எப்போ வலிக்கிறது? வலிக்கிறீங்க. உங்களெல்லாம் பார்த்து சந்தோஷம். ஆனால் வேட்டியில் வந்து கொஞ்சம் இருக்குது. ஓகே, அடுத்த நம்ம வேட்டி விடுவாங்க. சரியா? சரி, அப்போ என்ன கொஞ்சம் அப்படி காட்டுங்கள். என்ன தனியாக அப்படி வீடியோ எடுத்து வந்தாலும் என்ன கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது ஒருத்தர் இல்லை ஒருத்தர் அப்படி கொஞ்சம். சரி, அப்படியே நம்மளை கெட்டவா பாருங்க. இதான் நம்மளை கெட்டா இதான் வந்து நம்மளை கேட்டா சொன்னா வீடியோ எடுக்கிறது ஒரு ஆள் இல்லாமல் இருந்தது. நம்மளோட தம்பியாக்கள் எடுத்து கொண்டு இருக்காங்க. அப்படியே முடிச்சு காட்டியா இது வந்ததுதான். சரி, ஓகே. பாயாடி இல்லை அப்படியே பாய். ஓகே, சரி. அப்போ முன்னுக்கு போயிட்டு இப்போ பக்தாடியார்கள் எல்லாம் வந்து இப்போ அதிகரிச்சுட்டாங்க. ஓகே, அவரத்தை போயிட்டு அவங்களையும் காட்டிட்டு அப்படியே நம்ம போகலாம். ஓகே, வரட்டா?
ஓகே சரி ஓகே நம்ம அப்படியே போகலாம். சரி அப்படியே போவோம். இந்த பக்தர்கள் வருகை வந்து அதிகரித்து கொண்டே இருக்குது. இந்த பக்கம் பாருங்க, கதிராம் வந்தாலே இவங்கட அடாவடித்தனம் தான். இந்த வேல் இருக்கிறதுக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேர்த்தி கடன்கள் வந்து கட்டுறதுக்காக வேண்டி இந்த இடத்த வந்து பயன்படுத்தி கொள்வாங்க. இந்த இடத்துல வந்து மரங்கள், இந்த மரத்தில் வந்து நேர்த்தி கடன்கள் எல்லாத்தையும் வந்து கட்டுறவங்க பார்த்தீங்களா. நேர்த்தி கடனை வந்து இந்த சாவலில் அமர்ந்திருக்குது கோழி. இப்போ இடத்துல இந்த வெளி வளாகங்கள், அந்த மலைத்தொடர்கள் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் வேற லெவலில் இருக்கும். இங்கே பாருங்க, இந்த வியூவை பார்த்தீங்களா. இந்த அந்த பக்கமாக அந்த தெரிகிறதா வந்து சூரன்கோட்டை. இந்த தெரியுது, இந்த வெள்ள விகாரம் மாதிரி தெரியுது தானே, அது வந்து சூரன்கோட்டை. அதுக்கு முன்னுக்கு இருக்கிற கதிர்காமம். இப்போ இந்த பக்கம் பாருங்க, இந்த மலைத்தொடர்கள் எப்படி இருக்கேன். வாவ் சூப்பர். இப்போ இந்த வாகனத்தில் வரக்கூடிய பக்தர்கள் வந்து இந்த வழியத்தை வந்து பயன்படுத்தி கொள்வாங்க. அதோட இப்போ நடந்து வள்ளியம்மன் ஆலயத்துக்கு போகிறவங்களும் இந்த வழியில் அப்படியே போயிட்டு இதில் இறங்கி இப்படி மாறி போகணும். போனால் போயிடலாம். சரி ஓகே. சரி நாங்கள் இந்த ஏழுமலையிலேருந்து இறங்க போகிறோம். பக்தர்கள் கூடிட்டாங்க. பக்தர்கள் கூடிட்டாங்க. அந்த பக்கமாக அன்னதான பணிகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பக்கமாக அன்னதான பணிகளும் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. இந்த வழியெல்லாம் வந்து ஏறி வந்து கொண்டிருக்காங்க பக்தர்கள் மேலே. சரி அப்படியே போவோம். பாருங்க, தென்னை மரங்களை பாதியில் என்ன அழகா அரிக்கண்டு மேலே இளநீ நிற்கிது. இந்த மலை உச்சியில் இந்த கட்டடத்தில் வந்து தென்னை மரம் வச்சு வளர்த்து இவ்வளவு காத்துக்குள்ளேயும் இது வந்து இவ்வளவு இதாக நிற்குன்னு சொன்னால் எல்லாம் வந்து ஒரு கடவுள் அதிசயம் தான். வெயிட் பண்ணுங்க.
சரியான மாதிரி பக்தர்கள். ஆமாம், Hai. Arma. எல்லாம் பால் வைக்கணும் மேல கையை மட்டும்
Adohra. Adohra. ஜோஹரா கழுகுமலதனில் உடையும் முருகவேலே ஐயா கருத்துடனே உன் பாதமலர் தானே ஓத பலரெண்டும் பாராமல் காக்க வேணும் பச்சை மாதன் மருகா பார்வதியும் மைந்தா வழியே செய்வாய் தெளிவாக உன் பாதம் துதிப்பே ஐயா சுவாமி தன் கதிரை முருகோனே நெருங்கிப்பாயே ஜோஹரா வெங்கமராமாயி நின்றார் கவனமல்ல ஒன்றுன்னே கருவே கற்றார் இந்த பெரிய விளக்கொண்டு ஜோஹரா சாமி வாங்கி தூக்கி ஏறி கொண்டு வராருண்டு பெரிய விளக்கொண்டு ஜோஹரா ஜோஹரா முருகையின் மலையில் மிதிக்குந்தா முருகா 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 காடுகள் மேடுகள் உண்டு இங்கே கட்டகரம் உங்கள் அதிகம் இங்கே காடுகள் மேடுகள் உண்டு இங்கே கட்டகரம் உங்கள் அதிகம் இங்கே கல்லுகள் முள்ளுகள் உண்டு இங்கே என் கந்தன் வாழும் இடமும் இங்கே என் கந்தன் வாழும் இடமும் இங்கே புல்லு மலையிலும் மீறி கல்லு மலையிலும் இருக்கின்றாம் அதோஹரா ராமா கொட்ட வாங்கடாப்பா ராமு ஆள் போன மனதில் ஆனால் உண்மைக்கும் இந்த அதிகாலை பொழுதில் ஏழுமலையில் வந்து இறங்கி முருகனை தரிசிட்டு போகிறது தரிசிக்க போய்கொண்டிருக்கிறது எல்லாமே வந்து பார்க்கக்குள்ள கண்ணுக்கு இனிமையாகவும் அந்த காதுக்கு இனிமையாகவும் வேறு லெவலில் இருக்குது வேறு உணர்வு என்று கொடுக்குது சூப்பராக இருக்குது அந்த காற்று இதமாக வந்து அடித்து கொண்டு இருக்குது இப்போ காட்டுக்குள்ளே நம்ம நடந்து போய் கொண்டிருக்கோம் இந்த ஏழுமலை ஏறி அந்த காற்றுகள் வந்து மேல படக்குள்ள வந்து அவ்வளோ ஒரு கூலாகவும் இருக்குது இறுதியாக ஏழுமலையிலிருந்து கீழே ஃபுல்லாக வந்து இறங்கிட்டோம் போகும்போது அந்த சூரியன் உதயமாக இல்லை அதனால் வந்து அந்த கோயில் வளாகத்தை வந்து நாங்கள் அந்த படிக்கட்டை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்புறம் காட்டி அப்படி அந்த வீடியோவோட முடிச்சு கொள்கின்றேன் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் மறைமுறை இந்த விடைபெறும் நான் இப்போ என் பக்தாடியர்கள் வந்து கொண்டிருக்காங்க இதான் வந்து இப்போ என் பாருங்க பக்தாடியர் வந்து கொண்டிருக்காங்க இதான் வந்து அந்த ஏழுமலை ஏறுறதுக்கு என்ட்ரன்ஸ் ஆகிற வழி ஓகே இதுவா
இதில் வந்து இந்த இருக்கக்கூடிய இந்த பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தில் போகிற பக்தர்கள் வந்து இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த அமர்ந்திருக்கிறது எல்லாமே வந்து வாகனத்தில் போகிறதுக்காக வேண்டி இருக்கிறாங்க. அந்த பின்பக்கமாக நிற்கிறாங்க. வாகனம் வந்து இது வந்து ஏழுமலையில் வந்து நடைபாதையில் வந்து ஏறுறவங்க போகிறதுக்கான வழி. இந்த இருக்கிற வழி தான் வந்து வாகனம் போகிறதுக்கான வழி. பக்கத்துலேயே வந்து இந்த வழியில் அப்படியே போனோம்னு சொன்னால் ஏழுமலைக்கு போய் வரும்.